தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் சிந்திக்கப் போகின்ற காரியமானது சில நிழலாட்டங்களை குறித்து இருக்கிறது. அதாவது வரப்போகிற நிஜங்களுக்கான சில நிழலாட்டங்களை குறித்து பார்க்க போகிறோம். இந்த நிழலாட்டங்கள் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட சம்பந்தப்பட்ட பின்னணியில்தான் நாம் பார்க்க போகின்றோம். குறிப்பாக இயேசு கிறிஸ்துவானவருடைய அந்த விசாரணை, சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், இவற்றோடு அல்லது இவைகளோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளில் வருகின்ற வரப்போகிற நிஜங்களுக்கான சில நிழலாட்டங்களை குறித்து தான் நாம் பார்க்க போகின்றோம். அதாவது வரப்போகின்ற அல்லது உண்மையாய் பின்னாட்களில் முழுமையாய் நடைபெறப் போகின்ற ஒரு காரியத்தை அல்லது காரியங்களை இந்த முன் நிழலாட்டங்கள் என்பது முன்னமே நமக்கு சித்தரித்து அல்லது எடுத்து காட்டக்கூடியவைகளாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட சில நிழலாட்டங்களை குறித்து தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது இயேசு கிறிஸ்துவானவரோடு கூட சம்பந்தப்பட்ட சில நிழலாட்டங்களை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவது நிழலாட்டம், வரப்போகின்ற நிஜத்திற்கான முதலாவது நிழலாட்டம் என்னவெனில் மறுரூப மலையின் நிகழ்வு. இந்த மறுரூப மலையின் நிகழ்வை குறித்து மத்தேயு 17வது அதிகாரம் 1 முதல் 3 மற்றும் மாற்கு 9வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். மத்தேயு 17:1 முதல் 3 நான் வாசிக்கின்றேன். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். பேதுரு, யாக்கோபு, யோவானுக்கு காணப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த நிகழ்வு எதற்கு நிழலாட்டம்? எந்த வரப்போகின்ற நிஜத்திற்கான நிழலாட்டம் என்று நாம் கேள்வி எழுப்பினால் அதற்கான சரியான பதில் என்று நாம் எதை சொல்லலாம் என்றால் 1000 ஆண்டு அரசாட்சி. வரப்போகின்ற எதிர்காலத்தில் உபத்திரவ காலத்திற்கு பிறகு இந்த பூமியிலேயே நடக்கவிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் தலைமையிலான 1000 ஆண்டு அரசாட்சியை சித்தரிக்கின்ற ஒரு முன் நிழலாட்டமாய் இந்த நிகழ்வு இருக்கிறது. அதாவது அந்த 1000 ஆண்டு ஆட்சியிலே நம்முடைய நிலைமை, அதே போல, அதாவது தெளிவாக சொன்னால் அங்கே இருக்க போகின்ற நபர்களினுடைய நிலைமை எவ்விதத்தில் இருக்கும்? அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் இருப்பார், மறுரூப சரீரத்தை உடையவர்கள் இருப்பார்கள், மாம்சத்தில் உள்ளவர்களும் இருப்பார்கள் என்பதை சித்தரிக்கின்ற 1000 ஆண்டு ஆட்சியினுடைய நிலைமையை அல்லது மனிதர்களின் நிலைமையை சித்தரிக்கின்ற ஒரு முன் நிழலாட்டமாய் இது காணப்படுகிறது. இரண்டாவது நிழலாட்டம் என்று சொல்லும் பொழுது பிரதான ஆசாரியன் தன்னுடைய அலங்கார வஸ்திரங்களை கிழிக்கும் அந்த சம்பவம், கிழித்து போடுகின்ற அந்த சம்பவம், அதை குறித்து நாம் மத்தேயு 26:65, அடுத்ததாக மாற்கு 14வது அதிகாரம் 63 ஆகிய இந்த 2 இடங்களில் வாசிக்க முடியும். நான் இப்பொழுது மத்தேயு 26:65 நான் வாசிக்கின்றேன். மத்தேயு 26:65. அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, தான் அணிகின்ற தனக்கே உரிய அந்த அலங்கார வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே என்று சொல்லக்கூடிய சம்பவத்தை பார்க்கிறோம். இதிலே இந்த பிரதான ஆசாரியன் தன்னுடைய அலங்கார வஸ்திரத்தை அல்லது வஸ்திரங்களை கிழிப்பது என்பது வரக்கூடிய நிஜமான ஒரு காரியத்திற்கு முன் நிழலாட்டமாக இருக்கிறது. அந்த வரப்போகின்ற நிஜம் என்னவெனில், இனி இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலே பூமிக்குரிய மத்தியஸ்தன் இருக்க போவதில்லை.
பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன? மனிதனுக்கும் அல்லது மனிதர்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் பாலமாக, மத்தியஸ்தனாக செயல்படுவதுதான். இன்னும் தெளிவாக சொன்னால், மனிதர்களுடைய காரியங்களை, விடயங்களை இறைவனிடத்தில் கொண்டு செல்வது. ஒரு பாலமாக, மத்தியஸ்தனாக ஒரு மனிதன் செயலாற்றினான். ஆனால் இனிமேல் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக அது மாற்றப்பட போகிறது. இனிமேல் இந்த பூமிக்குரிய மனிதன் மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையே பாலமாக, மத்தியஸ்தனாக இருக்க போவதில்லை. மாறாக இன்னொருவர் இந்த இடத்தை, அதாவது விண்ணுக்குரியவர் இந்த இடத்தை நிரப்பப் போகிறார் என்கிற வரப்போகிற நிஜத்திற்கான முன் நிழலாட்டமாய் இந்த பிரதான ஆசாரியனின் வஸ்திரங்களை கிழித்தல் என்கிற சம்பவம் இருக்கிறது. அந்த வரப்போகின்ற நிஜமான காரியத்தை குறித்து 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 5-6 வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 5-6. அங்கே இப்படியாக வாசிக்கிறோம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும், அவர் யார்? அதற்கான பதில் 6வது வசனத்தில் இருக்கிறது. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சியேற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. மனிதராகவும் இறைவனாகவும் இருக்கின்ற விண்ணுக்குரிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரே இன்றைக்கு நமக்கும் இறைவனுக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஆகவே இது 2வதான நிழலாட்ட காரியமாக, வரப்போகிற நிஜத்திற்கான முன் நிழலாட்ட காரியமாக இருக்கிறது. 3வது முன் நிழலாட்டமான காரியம் என்னவெனில், பிலாத்துவும் ஏரோதுவும் நண்பராகுதல். பிலாத்துவும் ஏரோதுவும் தங்களுடைய பகையை மறந்து நட்பு பாராட்டுகிற அந்த சம்பவம் ஒரு முன் நிழலாட்டமாய், வரப்போகிற நிஜத்திற்கான ஒரு முன் நிழலாட்டமாய் இருக்கிறது. அதை குறித்து லூக்கா நற்செய்தி நூல் 23வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். லூக்கா 23:12. முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதுவும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். இன்றைய தினம் இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கின்ற அன்றைய தினம். இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கின்ற அந்த பின்னணியின் சந்தர்ப்பத்திலே இந்த பகையாக இருந்த, முன்னே பகைவர்களாக இருந்த இந்த இருவரும் ஐக்கியப்படுகிறார்கள், நண்பராகிறார்கள். இன்னும் இதை குறித்து தெளிவாக அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 27-28 அப்போஸ்தலர்களின் இறைவனை நோக்கிய ஜெபத்திலே நாம் பார்க்க முடியும். இருவரும் கூட்டம் கூடினார்கள். அதாவது இந்த இயேசு கிறிஸ்துவின் விசாரணையை அடிப்படையாக வைத்து இருவரும் நட்புக்குள் வந்தார்கள், ஐக்கியப்பட்டார்கள், பகையை மறந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த சம்பவம் வரப்போகிற நிஜத்திற்கான முன்னிழலாட்டம். வரப்போகிற நிஜம் என்னவெனில் 2 காரியங்களை சொல்லலாம். முதலாவதாக எபேசியர் 2வது அதிகாரம் 13-16 வரைக்கும் நாம் வாசிக்கிறபடியாக, யூதர் புறஜாதி, இருதினத்தார், யூதர்களும் புறஜாதிகளும் திருச்சபை என்கிற அந்த கட்டமைப்புக்குள் ஐக்கியப்பட போகிறார்கள், ஒன்றுபட போகிறார்கள் என்பதுதான் அந்த நிஜம். இன்னொரு நிஜம் என்னவெனில், தேவனும் மனிதர்களும் அல்லது தேவனும் மனிதனும் ஐக்கியப்பட போகிறார்கள் அல்லது ஒப்புரவாக போகிறார்கள். சரியாக சொன்னால் ஒப்புரவாகுதல் என்று சொல்லலாம். அதை ரோமர் 5:10 வாசிக்கிறோம். முன்னே நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருந்தோம், இப்பொழுது கிறிஸ்துவின் ஜீவனாலே நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியாக இயேசு கிறிஸ்துவின் விசாரணையின் பின்னணியில்தான் பிலாத்துவும் ஏரோதுவும் நட்பு பாராட்டினார்கள், பகையை மறந்தார்கள். ஆகவே இது எதற்கு நிழலாட்டம்? இந்த கிறிஸ்துவின் மூலமாக, இந்த கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக பகைகள் மாறப்போகின்றன, ஒப்புரவாகுதல் நடக்கப் போகின்றன என்பதைத்தான் இந்த நிழலாட்டம் நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக யூதரும் புறஜாதிகளும் திருச்சபை என்கிற கட்டமைப்புக்குள் ஒப்புரவானார்கள். தேவனும் மனிதர்களும் சத்துருக்கள் என்கிற நிலையிலிருந்து மாறி இந்த தேவனும் மனிதர்களும் ஒப்புரவானார்கள். இது 3வதான நிழலாட்டம். 4வதான நிழலாட்டத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது பரபாசும் கிறிஸ்துவும். அதாவது இயேசு கிறிஸ்துவானவரை 2 விசாரணைகள் நடத்தினார்கள். ஒன்று மத விசாரணை, இன்னொன்று நீதிமன்ற விசாரணை.
இந்த ஒவ்வொரு விசாரணையிலும் 3 கட்டங்கள் இருக்கின்றன. அப்படியாக இந்த நீதிமன்ற விசாரணையில் 3 கட்டங்களில் முதலாவது கட்டம் பிலாத்து விசாரணை, இரண்டாவது கட்டம் ஏரோதுவின் விசாரணை, மூன்றாவது கட்டம் மறுபடியும் பிலாத்துவின் விசாரணை. இந்த மூன்றாவது கட்டம் ஒரு பெரிய ஒரு கட்டமாக இருக்கிறது. இந்த கட்டத்தில்தான் பிலாத்து இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்ய மனதுள்ளவனாகி பரபாஸ் என்கிற குற்றவாளியை இயேசுவுக்கு நிகராக சமமாக ஒரே இடத்திலே நிறுத்தி இந்த இருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்று யூதர்களை நோக்கி கேட்கிறார். அப்பொழுது என்ன நடந்தது? அந்த யூத கூட்டம் பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். இந்த சம்பவத்தை குறித்து மத்தேயு 27வது அதிகாரம், மார்க் 15வது அதிகாரம், இந்த 2 இடங்களிலே பார்க்கிறோம். அந்த பரபாசை குறித்து வேதம், அவன் ஒரு பேர் போன புகழ்பெற்ற ஒரு ரவுடியாக இருந்தான், பேர் போனவன். அடுத்ததாக கலகம் செய்தான், அந்த கலகத்தில் கொலை செய்தான் என்று அவனை குறித்து சொல்லுகிறது. ஆகவே பேர் போன ஒருவனாக ரவுடியாக அவன் இருந்தான். இப்போ இங்கே கவனிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவானவர் தான் அந்த இடத்தில் நிரபராதி. ஆனால் யூதர்கள் இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும், இந்த குற்றவாளியை நிரபராதியாக்கும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். அப்போ இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அல்லது இந்த பாடுகள் மூலமாய் குற்றவாளிகள் நிரபராதிகளாக மாறப்போகிறார்கள் என்பதைத்தான் இந்த பரபாஸ் என்கிற முன் நல்லாட்டம் காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான், அந்த பாடுகளின் மூலமாகத்தான் இன்றைக்கு குற்றவாளிகளான நாம் அனைவரும் நிரபராதிகளாய் மாறியிருக்கிறோம். ஆகவே இந்த பரபாஸ் இயேசு கிறிஸ்து என்கிற இந்த பிலாத்துவின் விசாரணை சம்பவமானது வரப்போகிற நிஜத்திற்கான அநேக பாவிகள் குற்றவாளிகள் நிரபராதிகளாக மாறப்போகிறார்கள் என்பதற்கான முன் நெல்லாட்டமாக இருக்கிறது. அடுத்த 5வதான நெல்லாட்டம் என்னவெனில் தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்த நிகழ்வு. இதை குறித்து மத்தேயு 27வது அதிகாரம் 51, மார்க் 15:38, லூக்கா 23:45 ஆகிய இந்த 3 சினாப்டிக் காஸ்பல்ஸ், அதாவது இந்த இணையொத்த சுவிசேஷங்களாகிய இந்த 3 சுவிசேஷங்களிலே நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த திரைச்சிலை என்பது தேவாலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரித்த ஒரு திரையாக, முக்கியமான திரையாக இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரித்த ஒரு திரையாக இருக்கிறது. இந்த திரை தான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் மரித்த பொழுது மேலிருந்து கீழாக நடுவாக கிழிந்து போனது. இது எதற்கு முன் நெல்லாட்டம் என்று சொல்லும் பொழுது, புதிய மார்க்கம் உண்டாக போகிறது என்பதற்கான என்ற நிஜத்திற்கான முன் நெல்லாட்டமாக இருக்கிறது. அந்த புதிய மார்க்கம் என்ன என்பதை குறித்து எபிரேயர் 10:19 நாம் வாசிக்கின்றோம். எபிரேயர் 10வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் என்று வாசிக்கின்றோம். ஆகவே புதிய மார்க்கம் உண்டாக போகிறது என்பதற்கான முன் நெல்லாட்டமாக இந்த திரை கிழிந்த நிகழ்வு இருக்கிறது. இன்னும் தெளிவாக இந்த மார்க்கம் என்னவெனில் அதை எபிரேயர் 4:16 தெளிவாக சொல்லுகிறது. எபிரேயர் 4:16, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக சேரக்கடவோம், செல்ல முடியும் என்று இந்த வசனம் சொல்வது. இதுதான் புதிய மார்க்கம். ஏனென்றால் முன்னொரு காலங்களில், பழைய ஏற்பாட்டு காலங்களில் வருடத்தில் ஒரு முறை யூதர்களின் 7வது மாதமாகிய ஏத்தானி மாதம் 10ஆம் தேதி, தி டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவாரண பண்டிகையின் போதுதான் பிரதான ஆசாரியன் மட்டுமே வருடத்திற்கு ஒரு முறை இந்த நாளிலே ஒரு கிண்ணியில் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு தனக்காகவும் தன்னுடைய தேச மக்களுக்காக பாவ மன்னிப்புக்காக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள், அதாவது பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையில் உள்ள இந்த திரைச்சிலையை விலக்கி கொண்டு உள்ளே சென்று அந்த கிண்ணியில் உள்ள இரத்தத்தை அந்த தி ஆர்க் ஆஃப் த கவனன்ட், உடன்படிக்கை பெட்டியை சுற்றி 7 முறை தெளித்து வெளிவருவார். ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும், அதாவது தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் இருந்த அந்த தடுப்பு சுவரை தகர்த்து உடைத்து இப்பொழுது நாம் யார் வேண்டுமானாலும் இறைவனிடத்தில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை, புதிய வழியை நமக்கு உண்டாக்கினது. ஆகவே கிறிஸ்துவனர் மரித்த போது திரைச்சீலை மேலிருந்து கீழ் தொடங்கி கிழிந்தது என்பது
வரப்போகிற நிஜத்திற்கான புதிய மார்க்கத்திற்கான முன் நிழலாட்டமாக காணப்படுகிறது. அடுத்ததாக 6வதான முன் நிழலாட்டம் என்னவெனில் அநேக பரிசுத்தவான்கள் உயிரடைந்த நிகழ்வு. அந்த நிகழ்வை குறித்து மத்தேயு 27வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். மத்தேயு 27வது அதிகாரத்தில் 50 மற்றும் 52 54 50 மற்றும் 52 54 வாசிக்கின்றேன். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். கல்லறைகளும் திறந்தது. நித்திரையடைந்திருந்த, அதாவது மரித்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். இந்த காரியத்தினுடைய விவரணையை தெளிவாக இன்னொரு அருளுரை துளிகள் காணொளியில் நான் ஏற்கனவே பேசி பதிவு செய்திருக்கிறேன். பட் இங்கே நாம் இதை உங்களுக்கு ஒரு முன் நிழலாட்டம், வரப்போகிற நிஜத்திற்கான ஒரு முன் நிழலாட்டம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், போதித்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இது எதற்கு முன் நிழலாட்டம் என்று சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அநேகரை உயிரோடு எழுப்பச் செய்ய போகிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை விசுவாசிப்பவர்கள் வரும் காலங்களில் உயிரோடு எழுப்பப்படுவார்கள், மரணத்திலிருந்து ஜீவனை அடைவார்கள் என்பதற்கான வரப்போகிற அந்த மாபெரும் நிஜத்திற்கான ஒரு முன் நிழலாட்டமாய் இந்த காரியம் சம்பவித்தது. கண்டிப்பாக இயேசுவை விசுவாசிக்கின்ற ஒவ்வொருவரும், நீங்களும் நானும், ஒரு நேரத்தில் வரும் காலத்தில் ஒருவேளை சரீர மரணத்தை அடைவோம் என்று சொன்னால், நாம் சரீரத்தில் இருக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை தாமதிக்குமானால், நடைபெறவில்லை என்று சொன்னால், நாமும் ஒரு நாளிலே சரீர மரணத்தை அடைவோம். மரித்த நாம் கண்டிப்பாக அவருடைய 2வது வருகையிலே உயிரடைவோம். ஆகவே அந்த நிஜத்திற்கான, வரப்போகிற அந்த மாபெரும் நிஜத்திற்கான முன் நிழலாட்டமாய் இந்த இடத்தில் நடைபெறுகின்ற இந்த பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதல் முன் நிழலாட்டமாய் இருக்கிறது. அடுத்ததாக 7வதான முன் நிழலாட்டம் என்னவெனில், யோவான் 20:22 வருகின்ற நிகழ்வு. யோவான் நற்செய்தி 20:22. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் அப்போஸ்தலர்கள் மேல் ஊதுகிறார். அங்கே வாசிக்கிறோம், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். இது அப்போஸ்தலர் 2 நடைபெற்ற அந்த ஆவியின் ஸ்நானம், அந்த வரப்போகின்ற நிஜத்திற்கான முன் நிழலாட்டமாய் இருந்தது. நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் அப்போஸ்தலர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன நிகழ்வு அப்போஸ்தலர் 2 நடந்த பரிசுத்த ஆவியானவருடைய சபையின் ஸ்தாபிதம் அல்லது ஆவியின் ஸ்நானத்திற்கான அந்த நிஜத்திற்கான முன் நிழலாட்டமாய் இருக்கிறது. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் இவர்கள் ஆவியை பெற்றார்கள் என்று சொல்வதற்கில்லை, ஆனால் வரப்போகிற அந்த நிஜத்திற்கான முன் நிழலாட்டமாக, அல்லது இந்த முன் நிழலாட்டம் என்பதை முன் ருசி என்று கூட நாம் சொல்ல முடியும், தப்பில்லை. முன் நிழலாட்டம், முன் நிழலாட்டங்கள் என்று சொல்வதை முன் ருசி என்று கூட நாம் சொல்ல முடியும். நிஜமான ஒன்றை ருசிப்பதற்கு, முழுமையாக அனுபவிப்பதற்கு முன்பாக அதை சிறிதளவு ருசி பார்ப்பது, அதுதான் இந்த காரியங்கள், இப்பொழுது நாம் பார்த்த இந்த காரியங்கள். ஆகவே இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் இறுதி நாட்களோடு சம்பந்தப்பட்ட வரப்போகிற நிஜங்களுக்கான சில முன் நிழலாட்டங்களை இன்று நாம் சிந்தித்திருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நான் சொன்ன இந்த வரப்போகின்ற நிஜங்களுக்கான முன் நிழலாட்டங்களான இந்த காரியங்களை நான் சொல்லிய வசனங்களோடு கூட நீங்கள் ஒப்பிட்டு தியானித்து பாருங்கள். இவைகள் அனைத்தும் நாம் அனுபவிக்கப் போகின்ற அல்லது நாம் அனுபவிக்கின்ற காரியங்களோடு சம்பந்தப்பட்ட, அதாவது நிஜங்களோடு சம்பந்தப்பட்ட முன் நிழலாட்டங்களாக இருந்தவைகள். ஆகவே சிந்திப்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம், தேவ நாம மகிமைக்காகவே வாழ்வோம்.
தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.